தமிழ்நாட்டுல அட்ரஸ் கிடைச்சேன்னு வை, நான் விஜய் அண்ணாவுக்கு தான் ஓட் போடுவேன். தமிழண்டா என்னாலும் சொன்னாலே திமிரேறும். நம்ம விஜய் அண்ணாவோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தேன். அடுத்த எலெக்ஷன் 2026 யாருக்கு போகும்னு நினைக்கிறீங்க? வேற யாரைய பத்தி எனக்கு அவ்வளோ எல்லாம் தெரியாது. ஆனா இவங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் பார்த்துட்டு அப்படிதான் தோணுது. ஏன்னா ரொம்ப காலமா அந்த பார்ட்டி இல்லாட்டி இந்த பார்ட்டி, அந்த பார்ட்டி இல்லாட்டி இந்த பார்ட்டி, இப்போதான் என்னமோ ஒரு விடுதலை கிடைச்ச போல தோணுது. இவங்க ஸ்பீச் எல்லாம் அப்படியே பண்ணிட்டேன்னா நல்லா தான் இருக்கும். அடுத்த வருஷம் எப்படினாலும் விஜய் அண்ணா தான். எல்லாரும் பேப்பர்லாம் எழுதிட்டு வருவாங்க, எல்லாருக்கும் மறக்கும், அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த சொல்கிறது எஃபெக்டில் வந்தால் சூப்பராக இருக்கும். தமிழ்நாடு வேறு லெவலில் எத்தும். தமிழ்நாட்டில் அட்ரஸ் கிடையாது, கேரளாவில் தான் எலெக்ஷன் எல்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு தமிழ்நாட்டில் அட்ரஸ் கிடைச்சேன்னு வை, நான் விஜய் அண்ணாவுக்கு தான் ஓட் போடுவேன். பைசாக்கு வேண்டிய பார்ட்டி தொடங்கிறதுக்கு அவசியமே இல்லை. விஜய் அண்ணாகிட்ட கோடிகள் இருக்குது. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியும். ஒரு படத்துக்கு எவ்வளோ கோடி வாங்குறாங்கன்னு. எனக்கு ஓட் போடணும்னு ஒரு ஆசை இருக்கு. இந்த எலெக்ஷன் இந்த டைம் நல்ல சூப்பராக இருக்கும்னு ஒரு மனசு சொல்லுது. பார்ட்டி அப்படியெல்லாம் எனக்கு அவ்வளோ எல்லாம் தெரியாது. என் ஹஸ்பண்டோட கேக்கோட அட்ரஸ் அங்கே இருக்கு. ஆனால் அது வச்சுட்டு எனக்கு முடியுமா இல்லையா அப்படியெல்லாம் தெரியாது. ஆனால் முடிஞ்சா நான் ஓட்டு பண்ணுவேன். உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ அடுத்த எலெக்ஷனை வேண்டி ஐ ஆம் வெயிட்டிங்.